பல காரியங்களை நாம் சாதிப்பதற்கு அல்லது செய்து முடிப்பதற்கு பல திட்டங்களை நாம் வகுத்து அதன்படி நாம் செயல்படுவதுண்டு. அந்த திட்டங்களை செயல்படுத்தினால்தான் நம்மால் ஜெயம் பெற முடியும். அது உண்மைதான். ஒவ்வொரு பல காரியங்களை செய்தால்தான் ஒவ்வொரு காரியத்தின் முடிவையும் நாம் பார்க்க முடியும். ஆனால் பல நேரங்களில் நாம் என்ன செய்து விடுகிறோம், ஆனால் நாம் இந்த வெற்றி பெறுவதற்காக நாம் செய்கிற அந்த காரியங்களிலேயே அதிகமான கவனத்தை நாம் வைத்து அதிகமான நேரத்தை, கவனத்தை, கனத்தை அந்த செயல்களுக்கே நாம் கொடுத்து விடுகிறோம். இங்கே ஆதியாகமம் 43:14 யாக்கோபை பார்த்து குறித்து நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு அங்கே யோசேப்பு என்று தெரியாதவருக்கு அங்கே தன்னுடைய சகோதரன் தன்னுடைய ஒரு மகனை அவன் பிடித்து வைத்திருக்கிறான். அது போக இப்பொழுது பென்யமீனையும் அனுப்புகிறார். அப்பொழுது அவர் சொல்லி அனுப்புகிறார், அந்த மனிதன் அங்கே இருக்கிற உங்கள் மற்ற சகோதரனை பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு யார் செய்ய வேண்டும்? சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ண வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஏற்கனவே யோசேப்புக்கு அன்பளிப்பாக பல காரியங்களை அனுப்புகிறார். கொண்டு வந்த பணத்தை 2 மடங்கு, அது போக அதே அந்த பணத்தையும் அப்போ 3 மடங்கு அவர் திருப்பி அனுப்புகிறார். ஆனாலும் அவர் சொல்லுகிறதை பாருங்கள், சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க செய்வாராக. நாம் என்ன காரியத்தை நாம் செய்தாலும், ஒரு காரியத்திற்கான முயற்சிகளை எவ்வளவு எடுத்தாலும், அதில் முதலாவது தேவனை நிறுத்துங்கள். உங்களுக்கு முன்பதாக தேவனை வையுங்கள். அப்பொழுதுதான் அந்த காரியம் ஜெயமாய் முடியும். நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும், ஆனால் அதுவல்ல பெரிது. நம்மை வழிநடத்தி செல்லுகிற தேவன் தான் நமக்கு முக்கியம். ஆமென்.